கிளாசிக்கல் டான்ஸ் லே ஏதாவது தலைமுறையிலே ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கான்னு கேட்டாக்கா, அ தலைமுறையிலேயும் இல்லை. ஒரப்பவும் இல்ல. ஒரப்ப எப்படி பண்ணியிருந்தாங்களோ, இப்பவும் அப்படியே பண்ணின்னு இருக்காங்க. பின்ன அ ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? மா மாற்றம் ஏதாவது இருக்கான்னாக்கா இருக்கா. அ தலைமுறையிலே அ சேஞ்சஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா, அப்படி இருந்தா தானே ஏதாவது நம்போ ம அப்போ இல்லாத விஷயங்கள் இப்போ தெரியும். இப்போ இருக்கிற விஷயம் ம பழசாயிட்டு, இன்னும் புதுசா ஏதாவது தேடுறோம். ஸோ இப்படியாப்பட்ட விஷயம் இங்க இருக்கும். ஆ என்ன சேஞ்சுன்றது இருக்கணும். அது கண்டிப்பா இருக்கணும். ஆனா டான்ஸ்ல மட்டும் இல்லைங்க. ஆனா டான்ஸ் ட்ரெஸ்லயும், டான்ஸ் ம அ இது நம்ப ஜுவல்லரியும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அது அது நல்லதுக்கு தான் இருக்கா? எதுக்கு இருக்கா? எப்போ வந்துச்சுன்றத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஏன்னா இது லென்த்தி ஆயிடும். ஸோ, அப்போ அப்போ டான்ஸ் கிளாஸஸ், இப்போ டான்ஸ் கிளாஸஸ்ல என்ன சேஞ்சஸ் இருக்கான்னாக்கா, டான்ஸ்ல மட்டும் சேஞ்ச் இல்ல, டான்ஸ் கிளாஸஸ்ல மட்டும் சேஞ்ச் இருக்கு. ஏன்னா, இருக்கிற டான்ஸ் பண்ற இடம், டான்ஸ் பண்ற இடம் அப்போ எப்படி இருந்துச்சு? இப்போ இப்படி இருக்கா? டான்ஸ் பண்றவங்க எப்படி அப்போ இப்படி பண்றாங்க, இப்போ இப்படி பண்றாங்க. டான்ஸ் கத்துக் குடுக்குறவங்க அப்போ இப்படி இருந்தாங்க, இப்படி இதுல கொஞ்சம் மாற்றம் இருக்கா? ஸோ அது எதுக்கு இருக்கான்னா, பின்ன தலைமுறையில தான் வந்திருக்கா. ஸோ அப்போ என்னான்னாக்கா, எந்த டான்ஸ் ஆனாலும் நல்லா குனிஞ்சு பண்ணினிருந்தாங்க. இப்போ குனியறதில்ல. ஸோ மத்தல ரொம்ப கம்மியா பண்றாங்க. ஸோ நம்ப சொன்னாலும் கூட ஏதோ ஐ மீன் இன்சிஸ்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆயிடுவாங்க. ஆனா சில பேர் எல்லாரும் இல்ல. ஒரு ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க. ஸோ அப்புறமா வந்து அந்த டைம்லயே ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப பேட் லக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, டான்ஸ் கத்துக்கணும்னா எங்கன்னா அங்கே இப்போ மாதிரி இல்ல. அப்போ தூரம் இருந்தாக்கா வீட்ல அனுப்ப மாட்டாங்க. ராத்திரி ஆயிட்டாக்கா ஏன்னா ஸ்கூல் ஆவறதுக்குள்ள 5 மணி ஆகும். ஸோ 5 மணிக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு, டியூஷன் ஏதாவது இருந்தா அது 1 மணி நேரம் முடிச்சுட்டு, அப்புறமா 6 மணிக்கு போனாக்கா 7, 8 ஆயிடும். 7, 8 ஆனாக்கா இந்த வின்டர் சமயத்தில போனாக்கா குளூர்ல சீக்கிரமா இருட்டு ஆயிடும். ஸோ அந்த இருட்டுல பின்ன டார்ச் போட்டுன்னு வந்து நின்னாங்க. அவங்களுக்கு தினம் அப்படி தினம்னாக்கா அப்போ மண்டேலேருந்து சாட்டர்டே ஃப்ரைடே வரலும் 5 நாள் கத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அப்புறமா மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி வந்தா அனுப்ப மாட்டாங்க. எக்ஸாம்ஸ் இருந்தா அனுப்ப மாட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்புறமா நாங்களே கேட்கணும். நாங்க அது பண்றோம்னாக்கா, அவங்க சரியானா சரி, இல்லன்னா இல்ல. சில பேர் இப்படி கூட இருக்காங்க. நல்லா வர்றாங்க, டான்ஸ் கிளாஸ் கத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனா புரோகிராம்ஸ் மட்டும் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க அப்பா ஒத்துக்கலையா? ஏன்னா நான் கேட்டாக்கா, "இல்ல, இல்ல எங்க அப்பா சொல்லிட்டாரு. நீ டான்ஸ் கத்துக்கினா கத்துக்கோ. ஆனா புரோகிராம் மட்டும் குடுக்கக்கூடாது." நானே எனக்கு ரொம்ப வியசனப்பட்டேன் நானு. என்ன இப்படி இப்படி கூட இப்படி கூட கத்துக்கிறாங்களான்னுட்டு ஒரு ஆச்சரியம் எனக்கு. ஸோ அப்புறமா வந்து அ டான்ஸ் மாஸ்டர் கூட குரூப்ஸ்ல அவங்கள எடுக்கறதில்ல. ஏன்னா குரூப்ஸ்லன்னா ஒரு ராதாகிருஷ்ணா, அதாவது சிவபார்வதி இப்படி இருந்தாக்கா இவங்களே ஜாயின் பண்ணிக்கினாக்கா, அப்புறம் ப்ரோகிராம் குடுக்குற டைம்ல இவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ கஷ்டம் தானே! ஸோ அதுக்காக அவங்களுக்கு சோலோ டான்சர்ஸ் மட்டுமே பிரெஃபரன்ஸ் குடுத்துன்னு. ஸோ இதெல்லாம் நானு இப்ப நெனச்சுக்கினாக்கா ரொம்ப ஐ ஃபீல் வெரி சேடுங்க. ஸோ அப்புறமா அந்த டைம்ல அம் போறது வர்றதெல்லாம் கூட எங்க டான்ஸ் கிளாஸ் தூரம் இருந்தாலும், கிட்ட இருந்தாலும் ஸோ நடந்து தான் போணும், நடந்து தான் வரணும். அதாவது கிக்ஷா ஏதாவது இருந்தா வந்தா வந்தா இல்லாட்டி இல்ல. ஸோ அப்படி இருந்துச்சு. அதை தவிர இப்ப மாதிரி அவ்வளோ ஈஸியா எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. இன்ஃபர்மேஷன் கூட அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறதில்ல. ஸோ எங்க இருக்குதோ என்னமோன்னு கேட்டுக்கிட்டு, கேள்விப்பட்டு போனோம். பக்கத்து ஊர்ல கூட போயிட்டு கத்துக்கணும். அப்படி 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 கூட நடந்துச்சு சில நாளு. ஏன்னா ஒரு சில டான்ஸஸ் இங்க பரதநாட்டியம் தாங்க கூச்சிப்புடியே ஒரு பக்கத்துல டான்ஸ் கிளாஸ் பக்கத்து ஊர்ல தான் கத்துக் குடுப்பாங்கன்னாக்கா, அங்க போய் கத்துக்கணும். ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா பேரண்ட்ஸ் கூட அப்ப கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணாங்க. கோஆப்பரேட் பண்ணவே இல்லன்றதாக்க இதுவரையிலும் நாங்க வந்திருக்க மாட்டோம்ல. ஸோ அப்படி இருக்கா. ஸோ அப்புறமா அ அப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிருந்தாங்க. ஏன்னா அப்போ இப்போ என்ன பத்தி நான் சொல்லலைங்க. ஏன்னா மிச்சவங்கள் பத்தி சொல்றேன். அப்ப டான்ஸ் மாஸ்டர் எப்படி இருக்காங்க, நாங்க இப்போ அப்படியே இருக்கிறோம். ஏன்னா அந்த டிசிப்ளின் மட்டும் அந்த கிளாஸ்ல இருக்கணுங்க. ஸோ டான்ஸ் ஆனா ஒரு ஜோக்ஸ் பண்ணிட்டு, ஆ நீ இப்படின்னா ஓடி, இப்படின்னா வான்னு அதெல்லாம் இல்ல. டிசிப்ளின் மட்டும் டான்ஸ்ல இருக்கு. சில பேருக்கு இந்த டிசிப்ளின பத்தி தான் டான்ஸ் கத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க டான்ஸே பார்த்துட்டு, இவங்க இவ்வளோ ஹைட்டா டான்ஸ் பண்றாங்க. அந்த கத்துக்கிறது கூட அவ்வளோ ஈஸியா இருக்கும்னுட்டு நினைச்சுக்குவாங்க. ஸோ அங்க வந்து போய் கத்துக்கிறது கூட அவங்க கத்துக்குவாங்க. ஆனா அந்த டிசிப்ளின் ஒரு இடத்துல உட்காரணும், நிம்மதியா பார்க்கணும், யார்கிட்ட பேசக்கூடாது டான்ஸ் டைம்ல. இப்படியெல்லாம் அவங்களுக்கு அது பழகுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடும் சில பேருக்கு. ஸோ அப்போ அவங்க மம்மி நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாக்கா அவங்க ப்ரெஷரா அனுப்புறாங்க இப்படியெல்லாம் செய்வாங்க. ஸோ ஏன்னா என்னை விட நிறைய பேர் இந்த ஃப்ளைட்ல ஏதாவது ட்ரெயின்ல ஏதாவது கேட்டாக்கா
ஆர் யூ டான்சர் கேட்பாங்க. எஸ் நான் சொன்னாக்க அப்போ ஈவன் அப்போ சொல்றாங்க எங்க மகள் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எங்க மகளே அனுப்பணும்னு இருந்துச்சு, ஒரே ஒரு பொண்ணு. ஸோ நான் எத்தனையோ வாட்டி நான் அனுப்புனாக்கா கூட அது போல 2 3 கிளாஸஸ் கூட அனுப்புனேன். கொஞ்சம் சில நாள் போயிட்டு அப்புறம் வேண்டான்னுட்டு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணணுமோ தெரியலன்னாக்கா நான் சொன்னேன், நீங்க நிறுத்திடுங்கன்னு சொன்னேன். இது என்னங்க இப்படி சஜஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா, ஸோ சி அப்படி இருக்கிறவங்க பசங்களுக்கு டான்ஸ் வராதுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் வராது. ஸோ எதுக்கு அந்த டான்ஸ் மேல ஒரு மரியாதை இருக்கணும். அந்த டான்ஸ்னா ஒரு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இது ஃபாலோ பண்ணிட்டு தான் டான்ஸர் ஆகுறாங்க. எல்லாக்காட்டியும் எல்லாருமே ஆயிடுவாங்கல்ல. ஸோ இப்போ இந்த காலனில நான் ஒருத்தன் தான் டான்ஸர். எங்குமே இல்லை யாருமே. ஸோ அப்படி டாக்டர்ஸ் ஒரு எவ்ரி ஸ்ட்ரீட்ல இருப்பாங்க. ஸோ டான்சர்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியா கிடைப்பாங்க. ஏன் அப்படி கிடைப்பாங்கன்னாக்க, ஸோ தே ஹேவ் டு கோ த்ரூ மெனி இந்த இந்த ஹர்டில்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ ஆயிட்டு வரணும். இந்த டிசிப்ளின், இந்த டைமிங்கு, இந்த லைக் டெடிகேஷன், இதெல்லாம் அவங்க ஒன்னொன்னா கிராஸ் பண்ணிக்கணும் வந்ததா ஒரு டான்ஸரா மொயிஷா ஒரு டான்ஸர் சொல்ல முடியும் அவங்களே அப்படி. ஸோ அப்புறமா வந்து அந்த இந்த மேக்கப்பு ஹேர் ட்ரெஸ் அப்பெல்லாம் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லேயே நாங்களே பண்ணிக்கின்னு இருந்தோம். அதாவது எங்கள் குரு தான் பண்ணின்னு இருந்தாங்க தவிர ஒரு ஒரு மேக்கப் மேனுன்னுட்டு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர்ன்னுட்டு அப்படி எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் சொந்தமாக தான் நாங்கள் பண்ணிக்கின்னு இருந்தோம். இல்லை டான்ஸ் மாஸ்டரே பண்ணின்னு இருந்தாங்க. அதாவது வீட்டிலே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பொம்பளைங்க இருப்பாங்கல்ல, அம்மாங்க, அத்தை, சித்திமாருங்க, அத்தைமாருங்க, அவங்க எல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து நின்றாங்க. அப்போ ப்ரோக்ராம்ஸ் கூட அங்க இப்பெல்லாம் டான்ஸ் கிளாஸஸ்ல ஏசி, அதாவது ஒரு நல்லா லைட்டிங்ஸ் அதெல்லாம் இருக்கு. அப்போ எதுவுமே இல்லை. ஒரு ரூம் அங்க அந்த ரூம்ல போய் நாங்க டான்ஸ் பண்ணிருந்தோம். ஒரு நடராஜ் பக்கத்துல இருந்தாங்க அவரு. இங்க டான்ஸ் மாஸ்டர் கூட கீழே உக்காந்து நின்றாரு. ஒரு குச்சியை பெட்டுக்குன்னு அடிச்சு நின்றாரு. ஸோ பாடிக்கின்னு அவரு எங்களை ஆட வச்சுன்னு இருந்தாரு. ஸோ எங்களுக்கே ஒரு பரிதாபமா இருந்துச்சு. எங்களுக்காக தானே அவர் இப்படி கஷ்டப்படுறாருன்ட்டு. ஏன்னா மத்திய மத்தியில தண்ணி குடிக்கிறதெல்லாம் நாங்க பார்த்தோம். ஸோ இப்போ அது ஒரு சேஞ்ச் வந்துருது மியூசிக்ல. ஏன்னா இப்பெல்லாம் நாங்களும் பாடுறோம். ஆனா ஒரு ஒரு ஐட்டம் ஆன பிற்பாடு பின்ன அது நாங்க பண்ற தேவையில்லை. அது மியூசிக்ல ஒரு டைம்ல கேசெட்ஸ், இப்போ சிடிஸ், அதாவது என்னதுங்க பென் டிரைவ், செல்பு ஹோன் இதுல வருது. ஸோ இப்போ ரொம்ப ஈஸி ஆகி போச்சு. அது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆயிருக்கா கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு. எப்படின்னாக்கா நான் ஆரம்பிச்சப்பவே இந்த டேப் ரெக்கார்டர் அதெல்லாம் வந்தாச்சு. ஸோ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு நல்லா பாப்புலரா. ஸோ அப்போ அது நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணது அங்கே கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் வந்திருக்கேன். ஸோ அப்புறமா வந்து இந்த சில பேரண்ட்ஸ் என்ன அவங்க பொண்ணு பண்ணிருந்தாக்கா ரொம்ப இஷ்டமா பாக்குறாங்க. அவங்க எங்கிட்ட கூட சொல்றாங்க, சார் எங்க பொண்ணு பண்ணிருந்தாக்கா என் காலு நிக்கலைங்க, நானே ஆடணும் போல எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாக்கா, பின்ன இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க, நீங்க அப்ப எதுக்கு கத்துக்கலையானாக்கா, அப்போ அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இல்லைங்க எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அம்மாக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அப்பா கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஆனா அம்மா சொன்னாங்க, அப்பா ஒரு பெரிய ஆள் அந்த ஊர்ல, சின்ன சின்ன ஊருங்க இல்லைங்க. ஸோ பெரிய ஆளு. நான் போய் அந்த டான்ஸ் கத்துக்கிறது, டான்ஸ் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது. அப்போ அது நல்லா இருக்காது போன தோணுது அவங்களுக்கு, தோணுச்சு. ஸோ அன்னிட்டு நாங்க கத்துக்கலைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாருங்க. ஆனா அப்போ அப்படியேப்பட்ட இப்ப என்னன்னாக்கா பேரண்ட்ஸை கேட்கறாங்க, நீ எது கத்துக்கிற, என்ன கத்துக்கிற, ஏது கத்துக்கணும், பசங்களுக்கு ஏது வேணுமோ அதுல அனுப்புங்க. ஏன்னா அவங்களுக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டான்ஸ் வரும். அதே தவிர பேரண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு தான் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் நான் முதல்ல கேட்கறேன், எங்க பொண்ணுக்கு டான்ஸ் வேணுங்கன்னாக்கா உங்க இன்ட்ரெஸ்டா உங்க பொண்ணு இன்ட்ரெஸ்டான்னு கேட்கறேன். ஏன்னா அப்படி கேட்டாதான் நம்மளுக்கு விஷயம் தெரியும். அதாவது சில பேருக்கு இப்படி அனுப்பிட்டாக்கா அவங்க டைம் வேஸ்ட், டிரைவர் டைம் வேஸ்ட், இதெல்லாம் வேஸ்ட் இல்ல அதுக்காக. ஸோ அப்புறமா இன்னொரு நன்றி என்ன சொல்லணும்னா, இப்போ என் வீடியோஸ் வந்து 1,10,000 பேர் பார்த்திருக்காங்க. ஸோ எனக்கு சந்தோஷமா தான் இருக்கா, கொஞ்சம் பயமா கூட இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த வீடியோஸ் பண்ற பழக்கம் இல்லை. டீச்சிங் நான் பண்ணுவேன். பட் இப்படி பண்றது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஐ காட் முதல் ரொம்ப வெக்கமா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சு. இப்போ இல்லை. கொஞ்சம் ஐம் லேர்னிங் ஸ்டில். அப்புறமா வந்து இதுல நான் அந்த யூடியூப்ல ஸ்டுடியோல நாங்கள் எல்லாம் தெரியும் இல்லைங்க யாரு என்னன்னுட்டு. அதுல பார்த்தாக்கா நான் எவ்ரி மந்த் பார்ப்பேன், யார் பார்த்தாங்க எப்படி பார்த்தாங்கன்னுட்டு. 90% விமென், 10% மென் பார்த்துன்னு இருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் 10% மென் பார்த்துன்னு இருக்காங்கன்னுட்டு நான் எனக்கு சந்தோஷப்பட்டேன். அப்புறமா முந்தினத்து 1 lakh வியூஸ் ஆயிட்டாக்கா அப்போ பார்த்தேன், இப்போ எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னுட்டு. அதில் பார்த்தாக்கா 96% விமன், 4% மென் பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா,
ஐ டோன்ட் நோ பட் ஐ திங்க் ஸோ. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆம்பளைக்காரங்களுக்கு டான்ஸ் பார்க்கறது தான் இன்ட்ரெஸ்ட் தவிர அதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை போனே தோணுது. ஏன்னா அவங்க தட் இஸ் நாட் மை சப்ஜெக்ட்ன்றது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா 4% யார் பார்க்குறாங்களோ ஐம் தேங்க்ஃபுல் டு தெம். ஏன்னா அவங்க மிச்சவங்க கூட பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அவங்க பார்த்தாக்கா அட்லீஸ்ட் தே கேன் சஜஸ்ட் இந்த வீடியோஸ் பார்த்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சாக்கா அவங்க தே கேன் சஜஸ்ட் டு தேர் ஃப்ரெண்ட்ஸ் தேர் அவங்க ஒய்ஃப் பண்ணியிருந்தாக்கா அவங்களுக்கும் அதாவது பசங்க பண்ணியிருந்தாக்கா அவங்களுக்கு தே கேன் கைட் தெம் அட்லீஸ்ட். ஸோ அதுக்காக ஐ ஃபீல் தட் ஆக்சுவலி. அப்புறமா வந்து நிறைய இப்போ எல்லாம் ஒரு ஒரு நாள் 1000 12 100 கூட பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா சில பேர் டிவியில் பார்த்துன்னு இருக்கிறாங்க, சில பேர் டேப்ல பார்த்துன்னு இருக்கிறாங்க, சில பேர் லேப்டாப்ல பார்த்துன்னு இருக்கிறாங்க, சில பேர் அதில் தெரியும் எல்லாமே. ஸோ ஏன்னா டிவியில் எதுக்கு பார்க்குறேன்னாக்கா என் வாய்ஸ் அவ்வளோ கிளியராக இல்லை போல தோணுது. ஸோ அதுக்காக டிவியில் பார்த்தாக்கா கொஞ்சம் வாய்ஸ் பெருசாக வரன்னு பார்க்குறாங்களே நம்ம தெரியும். எப்படி பார்த்தாலும் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ அப்புறமா வந்து இந்த டான்ஸுன்றது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா என்ன சேஞ்சஸ் வந்திருக்குதுன்னாக்கா அப்போ டான்ஸ் ட்ரெஸ்ஸஸ் ஒரே ஒரு டான்ஸ் ட்ரெஸ் தான் தச்சுனிருந்தோ. அது பாலாயிட்டாக்கா தான் நெக்ஸ்ட் ட்ரெஸ் தச்சுனிருந்தோ. இப்போ இல்லை, ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ் தச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ தச்சு வச்சுக்கின்னு இருக்கிறாங்க. அது ஒரு சேஞ்சஸ் இருக்கு அதில். ஸோ அப்புறமா வந்து கூப்பிட்டு போகிறவங்க கூப்பிட்டு வர்றவங்க இப்போ கூட அவ்வளோ ஈஸியாக டான்ஸ் கற்றுக்குறாங்கன்னு நான் சொல்லலைங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட்டின்னு வர்ற இருக்கிறவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கும் எத்தனையோ இருக்கு அந்த ஹோம் ஒர்க்குங்க, என்னதுங்க ப்ராஜெக்ட் ஒர்க்குங்க, இதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க போல தெரியுது. சில ஸ்கூல்ல எதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. சில ஸ்கூல்ல என்னமோ இல்லைங்க அது நிறைய கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படி நான் சொல்றேங்க, ஒரு 2 பசங்க செகண்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆயிட்டு 2 பேருமே ஒரே கிளாஸ்மேட்ஸுங்க. அவங்க 2 பேருமே செகண்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆயிட்டு 9th கிளாஸ்ல அவங்களுக்கு அரங்கேற்றம் ஆச்சு கூச்சிப்புடி. ஏன்னா 2 பேரும் போட்டியா பண்ணின்னு இருந்தாங்க. உங்களுக்கு கூச்சிப்புடி ஆயிப்போச்சு. கோவிட் முன்னாலவே அவங்க அரங்கேற்றம் கூட ஆயிடுச்சு நம்ம ஹைடெக் சிட்டி ஆடிட்டோரியம்ல. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா நான் பார்த்து எனக்கு ரொம்ப, ஏன்னா ஸ்கூல் ஆகிட்டு பிற்பாடு இம்மிடியட்லா தே கம் வித் யூனிஃபார்ம்ல தான் வந்து இருந்தாங்க. வந்து கற்றுக்கிட்டு அப்படி செகண்ட் கிளாஸ் டு 9th கிளாஸ் பாருங்க எப்படி 7 இயர்ஸ் அப்படி கற்றுக்கினாங்க. இப்படிப்பட்ட டெடிக்கேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. நான் போக மாட்டேன் மம்மி என்ற பசங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்கள மட்டும் நீங்கள் அனுப்பாதீங்க. யார் கற்றுக்கணும்னு நின்றுதாக்கா நீங்கள் கஷ்டமானாலும் உங்களுக்கு டிரைவரோட முடியாதுன்னாக்கா நீங்களும் நீங்கள் கொஞ்சம் அது கஷ்டப்படுவீங்க உங்கள் பசங்களுக்காக, அது எனக்கு தெரியும். ஸோ அப்படி கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஸோ அட்லீஸ்ட் யூனோ அவங்களுக்கு வந்து தே கேன் சே தட் ஐ லேர்ன் சம்திங் அன்ட்டு. ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ அப்புறமா வந்து இந்த காலங்காலத்துல இப்போ நான் என்ன கேட்டுன்னு இருக்கேன்னா, அப்போ பொம்பளை டான்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க டீச்சிங்ல. ஆம்பளைங்க தான் இருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் விமன் ஆல்சோ ஸ்டார்டட் டீச்சிங் மெனி விமன் ஆல்சோ. இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ இவங்க டான்ஸ் முடிஞ்சிட்டு யூஎஸ்லேயே வேறு கண்ட்ரிஸ்ல இருந்ததாக்கா கூட அவங்களுக்கு கூட சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க? ஒரு 4 பேர் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே ஆட் பண்ணிக்கிட்டு ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு கூட அப்படி சொன்னு நான் என்கரேஜ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும் போல இருக்கும். ஸோ இப்படி டான்ஸ் பண்ண மாதிரி கூட இருக்கும்ல. ஸோ அது ஒன்று இருக்கேன். ஆனாலும் டான்ஸ்ன்றது எட்டர்னல், அது எப்பவுமே அதில் சேஞ்சஸ் இல்லை. அந்த கின்னீஸ் புக்ன்றது இன்னும் ஏதோ அது வச்சு செஞ்சாங்க இது வச்சு செஞ்சாங்க இதால் சொல்கிறாங்களா, ஐ டோன்ட் ஃபாலோ ஆல் தோஸ் அண்ட் ஐ டோன்ட் கேர் ஆல்சோ. ஏன்னா டான்ஸ்ன்றது எப்பவுமே ஒரு விதமாக தான் இருக்கணும். இப்போ சூரியனை பார்க்குறீங்க, சந்திரனை பார்க்குறீங்க. ஸோ அதில் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஸோ வி ஃபீல் ஹாப்பி ஸ்டில். இப்போ கூட நம்மளுக்கு சந்தோஷம். நான் சின்னப்போ மூணே பார்த்தா எவ்வளோ எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கு. இப்போ கூட என்ன சந்திரனை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். ஸோ சி அது டான்ஸ் ஆல்சோ வி மஸ்ட் ரெஸ்பெக்ட், வி மஸ்ட் ப்ரிவிலேஜ் கம்பேரிங் வித் தெம். ஸோ அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஹவ் இஸ் திஸ் வீடியோஸ்ன்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஏன்னா அட்லீஸ்ட் ஐம் கிவிங் சம் இன்ஃபர்மேஷன்ஸ், யூ ஆல்சோ happy, but keep continuing, and if any doubts are there, please let me know. Okay, thank you so much.